Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜில பயோபாட்னி சாப்டர் 3 குரோமோசோமல் பேசிக் இன்ஹெரிடன்ஸ்ல செல்ஃப் ஸ்டெரிலிட்டி நிக்கோட்டியானால நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக் தான். இன் பிளான்ஸ் மல்டி அல்லீல்ஸ் இந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி நிக்கோட்டினால எப்படி நடக்குதுன்னா மல்டிபிள் அல்லீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. செல்ஃப் ஸ்டெரிலிட்டி மீன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா pollen from the pallens, அதாவது pollen from the pallens is unable to germinate own stigma. This will not able to bring about fertilization in the ovule same plant. இதை ஃபஸ்ட் நமக்கு ரிப்போர்ட் பண்ணுறவர் யார் அப்படின்னா ஈஸ்ட் தான் அப்சர்வ் பண்ணுறாரு. மல்டிபிள் அல்லீல்ஸ் எதில் இருக்குன்னா நிக்கோட்டியானோவில் இருக்குது, புகையிலை தாவரத்தில். which are responsible for self sterility. The genes for self incompatibility design for alleles என்னென்ன இருக்குது அப்படின்னா S1, S2, S3, S4 and S5 இருக்குது ஆல்சோ. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு த கிராஸ் ஃபர்டிலைசேஷன் டொபாக்கோ பிளான்ட் வேர் நாட் ஆல்வேஸ் ஹோமோசைக்கஸ் அப்படின்னா S1, S1, S2, S2 பட் ஆல் பிளான்ட்ஸ் வேர் ஹெட்ரோசைக்கஸ் S1, S2, S3, S4, S5, S6. அப்போ இந்த இடத்துல when cross were the made between different S1, S2 plant, the pollen tube did not develop normally. So S1, S2 சேம் அதே மாதிரி S1, S2 இருந்துச்சுன்னா pollen பார்த்தீங்கன்னா ஜெர்மினேட் ஆகாது. பட் எஃபெக்டிவ் pollen tube developed was observed other than S1, S2 cross. This cross between S1, S2, S3, S4 all pollens are effectively germinating. மாறி வந்தால் ஜெர்மினேட் ஆகும். Hence this experiment proved for the self sterility nicotiana. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ செல்ஃப் ஸ்டெரிலிட்டி மீன்ஸ் என்னென்னா pollen from plants unable to germinate ஆகும் ஓன் ஸ்டிக்மாவாக இருந்தால். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டரில் படிச்சிருக்கலாம். இங்கே ஸ்டிக்மா, ஸ்டைலு, pollen டியூபு, ஓவரி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3 டைப்பான ஸ்டிக்மா இருக்குது. இப்போ S3 உள்ளே போகுது. இந்த S3, S4 pollen கிரைனு உள்ளே பார்த்தோன்னா ஓவில் இருக்குது S1, S2. ஸோ அப்போ S3 உள்ளே போனால் S3ங்கிற pollen உள்ளே போனால் ஜெர்மினேட் ஆகுது. S4ங்கிற pollen உள்ளே போனால் ஜெர்மினேட் ஆகுது. இதிலே பார்த்தோன்னா S3 உள்ளே போகுது, ஜெர்மினேட் ஆகுது. ஆனால் S1, S2 pollen டியூபும் உள்ளே இருக்கக்கூடிய ஓவிலும் ஒரே மாதிரி இருந்தால் ஜெர்மினேட் ஆகாது. இதுதான் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. அதே மாதிரி S2 இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா S1 இருக்குது, S2 இருக்குது. அப்போ S2, S1 உள்ளே போகும்போது pollen ஜெர்மினேட் ஆகாது. ஸோ இதான் உங்களுக்கு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கிராஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ S1, S1, S2, S1, S2, 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 S3, S2, S3, இந்த இடத்துல S3, S4, S3, S4. அப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் இன்கம்பேக்டபிலிட்டி. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க.